ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். एक कलाम को पढ़ेंगे। ஜக்கரியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் जकरिया का पहला अध्याय அதுல 4ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். चौथे वचन को हम पढ़ेंगे। யார் எழுந்திருந்து நம்ம இந்த வசனத்தை सब வாசிப்போம். खड़े रहकर हम इस वचन को पढ़ेंगे। अपने पुरखाओं के समान न बनो, उनसे तो अगले भविष्यद्वक्ता यह पुकार पुकार कर कहते थे कि सेनाओं के यहोवा योग कहता है, अपने बुरे मार्ग से और अपने बुरे कामों से फिरो। परंतु उन्होंने न तो सुना और न मेरी ओर ध्यान दिया। यहोवा की यह वाणी है। Be not as your fathers, unto whom the former prophets have cried, saying, Thus said the Lord of hosts, turn ye from your evil ways, and from your evil doings. But they did not hear, or hearken unto me, said the Lord. நம்ம ஜெபிக்கலாம். प्रार्थना करेंगे। வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता है एलोहिम खुदा। எங்கள் எல்ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. एल शडाई खुदा तुझे धन्यवाद देते हैं। யெகோவா மேசியா நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मसीहा के नाम से हम प्रार्थना करते हैं। வாசிக்கப்பட்ட இந்த வசனத்தில் எங்களோடு பேசுங்க. जो वचन हमने पढ़ा है उसके द्वारा हमसे बात कीजिए। இதில் இருக்கிற மறைபொருளை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாங்க. इसके अंदर की गुप्त बातों को हमें प्रकट करके दे। ஆழம் ஆழத்தை நோக்கி கூப்பிடுகிறது என்கிற வார்த்தையின்படி और गहराई गहराई की ओर पुकारता है ऐसे शब्द के நாங்க अनुसार இன்னும் ஆழத்துக்குள்ள கடந்து வர हम और गहराई के अंदर जाने के लिए நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. आप अनुग्रह कीजिए। எங்கள் ஒவ்வொருத்தரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் हम हर किसी को नम्र करके तेरे हाथ में देते வந்த हैं। பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. आए हुए बच्चे सभी को आशीष दीजिए। வழியில இருக்கிற மார்க்கில் இருக்கிற பிள்ளைகள் சீக்கிரத்தில் வந்து சேர கிருபை செய்யுங்க. और जो मार्ग में है वो शीघ्र आने के लिए आप अनुग्रह வர कीजिए। முடியாத பிள்ளைகள் அடுத்த இந்த மீட்டிங்ல கலந்து கொள்ள நீங்க உதவி और செய்யுங்க. जो आ नहीं पाए हैं वो अगली बार इस मीटिंग में शामिल होने के लिए आप मदद कीजिए। ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. हर किसी को आशीष कीजिए। யெகோவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुआ मसीहा के नाम से मांगते हैं जीवित पिता, ஆமென். आमीन। பாருங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है நீங்கள் உங்கள் பிதாக்களை போல இராதீங்கள். अपने पुरखाओं के समान मत रहो। இந்த காரியத்தை நம்ம அப்படியே நம்ம டெக்ஸ்ட்ல கன்வெர்ட் பண்ணிடலாம். इस चीज को हम ऐसे ही अक्षर में लिखेंगे। ஒரு ஒரு படம் மாதிரி நம்ம என்ன செய்யலாம் பார்த்துடலாம். एक चित्र के रूप में हम देखेंगे। இதுல வந்து எப்படி யெகோவா பெயர் மகிமைப்படுது அப்படிங்கறத பார்க்க போறோம். और इसमें यहोशुआ का नाम कैसे महिमा पाता है उसे हम देखेंगे। உங்கள் பிதாக்கள் போல் இராதீங்கள். अपने पुरखाओं के समान मत रहो। whom the former prophets have cried. और क्योंकि आपके पुराने भविष्यद्वक्ता हैं वो रो रहे थे। இவங்க எல்லாரும் ப்ராஃபிட்ஸ் எல்லாம் என்ன செய்தாங்களா? ये सारे भविष्यद्वक्ता क्या किए? முற்பிதாக்களை நோக்கி கூப்பிட்டார்கள். वो पुरखाओं की ओर देखकर पुकारे। இவங்க they cried அப்படினு சொல்லி பைபிள் சொல்லுது. उन्होंने पुकारा करके कलाम कहती है। என்ன கிரை பண்ணாங்க? क्या पुकारे? பாருங்க அதுல சொல்லப்பட்டிருக்குது, उसमें लिखा गया है, நீங்கள் உங்கள் தீமையான வழியை விட்டு अपने बुरे मार्गों से உங்கள் தீமையான செயல்களை விட்டு நீங்க என்ன செய்யுங்க? திரும்புங்கள். और बुरे कामों से फिरो। என்னென்ன காரியத்திலலாம்? किन चीजों में? தீமையான வழிகளை விட்டு திரும்புங்கள். बुरे मार्गों से फिरना है। அடுத்த தீமையான செயல்களை விட்டு திரும்புங்கள் அப்படி சொல்றார். अगला बुरे कामों से फिरना है। அதாவது திரும்புங்கள் அப்படினு சொல்லி சொல்றார். फिरो करके कहता है। இந்த திரும்புங்கள் அப்படிங்கிறது ये फिरो ये जो शब्द है இது மனசை திருப்ப சொல்றார். ये मन को फिराने के लिए कहता है। இந்த மனம் திரும்புதல் என்கிற செய்தி ये मन फिराओ ये जो संदेश है இது ஆரம்பத்துல இருந்தே இருக்குது. ये शुरुआत से ही है। கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமா परमेश्वर भविष्यद्वक्ताओं के द्वारा அவர் ஜனங்களுக்கு எப்பவும் மனம் திரும்புதல் கேட்ட வார்த்தை தான் கொடுக்கிறாரு. अपने लोगों को मन फिराव की बातों को ही देता है। இந்த மனம் திரும்புதல் செய்தி और मन फिराव का संदेश இது இப்போ ஆனது இல்ல, अभी का नहीं है। இது பழைய காரியத்திலிருந்தே வருது. ये पुराने जमाने से आता है। ஏனோக்குடைய நாட்கள்ல இருந்தே இருக்குது. वो हनोक के जमाने से ही है। நோவாவுடைய நாட்கள்லயும் இருக்குது. और नूह के जमाने में भी है। கர்த்தர் என்ன செய்றார் அப்படினா, परमेश्वर क्या करता है? கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமா परमेश्वर अपने भविष्यद्वक्ताओं के द्वारा பிதாக்கள்கிட்ட பேசுறாரு. पुरखाओं से बात करता है। இந்த லைன்ல நம்ம கரெக்ட்டா பார்க்கணும். इस चीज को हम सही तरीके से देखना है। தீர்க்கதரிசிகள் வந்து சொந்தமா அவங்க கத்தல. और भविष्यद्वक्ता अपने आप से नहीं बोलते। கர்த்தர் இவங்க
மூலமா கத்துறாரு. परमेश्वर इनके द्वारा बोलता है. என்ன கத்துறார்? क्या बोलता है? உங்கள் वழிகளை விட்டு உங்களுக்கு தீமையான கிரியைகளை விட்டு திரும்புங்கள். अपने मार्ग से और अपने कामों से फिरो. சோ இது வந்து ஒரு ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டி இல்ல. ये एक रिलीजियस एक धार्मिक चीज नहीं है. இது மனசை தான் திருப்ப சொல்றாரு. ये मन को फिराने के लिए कहता है. இது ஆதியில இருந்தே இந்த காரியம் இருக்குது. वो आदि से ही ये बात है. இப்போ இந்த சார்ட்ட अब ये जो चार्ट है நம்ம ஹீப்ரு லெட்டர்ஸ் நம்ம கன்வர்ட் பண்ண போறோம். हिब्रानी अक्षरों में हम फिरने वाले हैं. இந்த ஹீப்ரு லெட்டர்ஸ்ல வரும்போது और हिब्रानी अक्षर में जब हम करते हैं யெகோவா தேவன் கதறுகிறார். यहोवा परमेश्वर रोता है. தீர்க்கதரிசி மூலமா அவர் உரைக்கிறார். भविष्यद्वक्ताओं के द्वारा वो आवाज कर देता है. யாருக்கு? किसके लिए? முற்பிதாக்களுக்கு பேசுறாரு. पुरखाओं से बात करता है. இந்த யெகோவா தேவனுக்கு யெகோவா தேவனுடைய பேர் என்ன? यहोवा परमेश्वर का नाम क्या है? சுருக்கமான பேர் என்ன? छोटा नाम क्या है? யா அப்படிங்கிற பேர் இருக்குது. या ये नाम है. அதுமே யாஹூ அப்படிங்கிற பேர் இருக்குது. उसमें याहू ऐसा नाम है. அதுமே யெகோ அப்படிங்கிற பேரும் இருக்குது. यहो ऐसा नाम भी है. இந்த யா அண்ட் யெகூ அப்படிங்கிற வார்த்தை वो या और यहू ये शब्द இது ஒரு பேரின் கடைசி எழுத்துல வரும்போது एक नाम के आखिर में जब आता है அப்போதான் யா அல்லது யாஹூல முடியும். तब ही ये या याहू में समाप्त होता है. ஆனா ஒரு பேரின் ஆரம்பத்துல வந்ததுனா लेकिन एक नाम की शुरुआत में जब आता है அப்ப யெகோ அப்படினு சொல்லி ஆரம்பிக்கும். तो यहो करके शुरू होता है. இப்போ உதாரணமா இப்போ ஏசாயா இருக்கிறாரு. अब येसाया है. அதுல முடியும் போது யா அப்படினு சொல்லி முடியுது. उसके समाप्ति में या करके समाप्त होता है. ஏசாயா. येसाया. அதே மாதிரி நீங்க எலியா அப்படினு சொல்லி வரும்போது अगर एलिया करके आता है तो அவருடைய பேர்லயும் யா வந்து கடைசில முடியும். उसके नाम में भी या जो है आखिर में आता है. ஆனா பைபிள் அவர் பேரை நீங்க பாத்தீங்கன்னா लेकिन कलाम के अंदर उसके नाम को देखेंगे तो ஹீப்ரு பைபிள் அவர் பேரை பாத்தீங்கன்னா इब्रानी भाषा में नाम देखेंगे तो और பேர் வந்து எலியாஹு. उसका नाम एलियाहू है. இந்த எலியாஹு இந்த யாஹூங்கற பேரு ये याहू जो नाम है ஒரு பேரின் கடைசில வரும்போது யாஹூ வரும். एक नाम के आखिर में आने की वजह से याहू करके आता है. யான்ட் வரலாம் या भी आ सकता है அல்லது याहूன்னு சொல்லி வரலாம். या फिर याहू आ सकता है. இது ஒரு பேரின் கடைசி எழுத்தா வரும்போது வரும். एक नाम का आखिरी में जब आता है ऐसे आ सकता है. ஆனா ஒரு பெயரின் ஆரம்பத்துல வரும்போது लेकिन एक नाम के पहले आते समय அது யெகோ அப்படினு சொல்லி வரும். उसे यहो करके बोला जाता है. இப்போ யோசபாத் ராஜா இருக்காரு. योसफात राजा है. அவருடைய பேர் வந்து யெகோசபாத். उसका नाम यहोशफात है. இவருடைய பேர்ல நீங்க பாருங்க इसके नाम में भी देखिए ஷஃபாட் அப்படினா ஜட்ஜ் அப்படினு சொல்லி அர்த்தம். शफाट का मतलब न्यायाधीश करके मतलब है. யெகோசபாத் அப்படினா यहोशफात का मतलब யெகோவா தான் ஜட்ஜ் அப்படினு சொல்லி அர்த்தம். यहोवा ही न्यायाधीश है करके मतलब இந்த है. பேர்ல इस नाम में யெகோவா தேவனுடைய பேர் ஆரம்பத்துல வந்துச்சுனா यहोवा परमेश्वर का नाम शुरू में आता है तो அவருடைய பேர் வந்து எப்படி ஆரம்பிக்குது? उसका नाम कैसे शुरू होता है? யெகோ அப்படினு சொல்லி ஆரம்பிக்கும். यहो ऐसे शुरू होता है. இப்படி பைபிள்ல நிறைய பெயர்கள் இருக்குது. ऐसे कलाम के अंदर बहुत सारे नाम हैं. யெகோயிதா இருக்குது, यहोइदा है, யெகோயிராம் இருக்குது, यहोइराम है, யெகோஷாபாத் இருக்குது. यहोशफात है. இப்படி நிறைய பெயர்கள் வந்து யெகோல இருந்து ஆரம்பிக்கும். ऐसे बहुत सारे नाम यहो से शुरू होती இப்போ है. யோசேப்பு நம்ம சொல்றோம். यूसुफ करके हम कहते हैं. அவருடைய சரியான பேர் வந்து யெகோசேப். उसका नाम यहोसेफ है. சோ ஆரம்பத்துல வந்து யெகோன்னு சொல்லி வரும். शुरू में यहो करके आता है. ஆனா முடிவுல கர்த்தருடைய பேர் வந்துச்சுனா लेकिन आखिर में जब परमेश्वर का नाम आता है அப்ப அது யா அப்படினு சொல்லி வரும். तो वो या ऐसे बोला जाता அல்லது है யாஹூன்னு சொல்லி வரும். या फिर याहू बोला जाता இப்போ है. நம்ம இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பேர் என்னது? अब इजराइल का प्राइम मिनिस्टर का नाम क्या है? பெஞ்சமின் நித்யான் யாஹூ. बेंजामिन नेतन्याहू. கடைசி எழுத்தை நீங்க பாத்தீங்கன்னா आखिरी अक्षर को आप देखेंगे तो யாஹூன்னு சொல்லி முடியும். याहू ऐसे समाप्त होती சோ है. இந்த யாஹூங்கற பேரு याहू ये जो नाम है, யா அப்படிங்கற பேரு या ये जो नाम है, இது ஒரு பேரின் கடைசில வரும்போது முடியும். एक नाम के आखिर में आता है. ஆனா ஒரு பேரின் ஆரம்பத்துல வரும்போது लेकिन एक नाम के पहले जब आता है அவருடைய பேர் என்னவா இருக்கணும்? उसका नाम कैसा होगा? யெகோ அப்படினு சொல்லி ஆரம்பிக்கணும். यहो ऐसे होगा. சோ இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா अब हम क्या करने वाले हैं? இந்த ஒரு காரியத்துக்குள்ள इस चीज के अंदर ஜக்கரியா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல जकरिया पहला अध्याय के 4थे वचन के अंदर யெகோவா தேவன் என்ன செய்றார்? यहोवा परमेश्वर क्या करता है? தீர்க்கதரிசி மூலமா உரைக்கிறார். भविष्यद्वक्ताओं के द्वारा पुकारता है. யார்கிட்ட உரைக்கிறாரு? किसको पुकारता है? முற்பிதாக்களை நோக்கி கூப்பிடுறாரு. पुरखाओं के ओर मोड़ता है. என்ன சொல்லி கூப்பிடுறார்? क्या बोलकर बोलता है? நீங்கள் மனம் திரும்புங்கள். तुम मन फिराओ. ரிப்பெண்ட் பண்ண சொல்றாரு. मन फिराने के लिए कहता है. தோனாங்க.
मन फिराओ, மனசை திருப்புங்க. अपने मन को फिरा दो। சோ நம்ம இன்னைக்கு இந்த செய்தி, இந்த மனம் திரும்புதல் செய்தி, ये मन फिराओ का संदेश இது ஆரம்பத்துல இருந்தே இருக்கு. ये शुरुआत से ही है। இன்னைக்கும் அந்த மனம் திரும்புதல் செய்தி முடியல. आज भी वो मन फिराओ का संदेश समाप्त नहीं हुआ है। இன்னைக்கு மனம் திரும்புதல் செய்தி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. आज भी मन फिराओ का संदेश चल रहा है। மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. मन फिराओ, स्वर्ग राज्य निकट है। இப்போ இந்த ஸ்டேட்மென்ட், अब इस वाक्य को இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? अब क्या करने वाले हैं? ஒரு பேருக்குள்ள நம்ம கர்த்தருடைய நாமத்துக்குள்ள பார்க்க போறோம். परमेश्वर के नाम के अंदर हम देखने वाले हैं। இப்போ யெகோவா தேவனுடைய பேர் என்னது? अब यहोवा परमेश्वर का नाम क्या है? சுருக்கமான பேரு, छोटा नाम இப்போ யெகோன்னு எடுத்துக்கிடுங்க. यहो ऐसे ले लीजिए। அடுத்தது அவர் யார் மூலமா கர்த்தர் உரைக்கிறார்? वो किसके द्वारा वो पुकारता है? தீர்க்கதரிசி மூலமா கிரை பண்றார். भविष्यद्वक्ताओं के द्वारा पुकारता है। இந்த கிரைக்கு எபிரேய மொழியில என்ன சொல்வாங்க इस அப்படினா, पुकारने को इब्रानी भाषा में क्या कहते हैं? அத ஷுவா அப்படினு சொல்லி சொல்வாங்க. शुआ ऐसे बोला जाता है। இந்த யெகோவா தேவன், यहोवा परमेश्वर, அவர் தீர்க்கதரிசி மூலமா கிரை பண்றார். वो भविष्यद्वक्ताओं के द्वारा पुकारता है। தீர்க்கதரிசி மூலமா உரைக்கிறார். वो भविष्यद्वक्ताओं के द्वारा पुकारता है। ஷுவா கொடுக்கிறாரு. वो शुआ देता है। யாரு கொடுக்கிறாரு? किसको देता है? இந்த முற்பிதாக்கள். ये पुरखाओं, இந்த முற்பிதாக்கள் தான் ஹே. ये पुरखाएं ही है। இந்த ஹே ஏன்ஷியன் ஹீப்ருல பாத்தீங்கன்னா, प्राचीन हिब्रू में आप देखेंगे तो அத இந்த ஒரு மனிதன் ரெண்டு கை உயர்த்தின மாதிரி எழுதுவாங்க. एक मनुष्य दोनों हाथ उठाया जैसा लिखते हैं। சோ இதுதான் ஹே. ये है। சோ இந்த இடத்துல தான் கர்த்தர் வரார். अब यहाँ पर परमेश्वर आता है। அடுத்த எழுத்தை நீங்க பாத்தீங்கன்னா, अगला अक्षर को आप देखेंगे तो அங்க கர்த்தர் உரைக்கிறார். वो परमेश्वर कहता है। அதுதான் ஷுவா. वो शुआ है। யார்ட்ட உரைக்கிறார்? किसके पास पुकारता है? இந்த முற்பிதாக்கள்ட்ட உரைக்கிறார். वो पुरखाओं को पुकारता है। இந்த மூணு ஸ்டேட்மெண்ட் எடுத்தீங்கன்னா, ये तीनों वाक्यों को ले लेंगे तो இதுல யெகோஷுவாவுடைய பேர் வரும். इसमें यहोशुआ का नाम है। யெகோஷுவாவுடைய பேர் வந்துரும். यहोशुआ का नाम है இந்த பேருடைய கம்ப்ளீஷன் அதுல வருது. और इस नाम का समाप्ति उसमें आती है। சோ யெகோஷுவா பேர்ல यहोशुआ इस नाम के अंदर ஒரு அருமையான ஒரு கருத்து இருக்குது. अद्भुत एक मतलब है। யெகோவா தேவன், यहोवा परमेश्वर, இவர் ஷுவா கொடுக்கிறார். वो पुकारता है। அதாவது உரைக்கிறார். वो पुकारता है। யார்ட்ட உரைக்கிறாரு? किसके पास पुकारता இந்த है? முற்பிதாக்கள்ட்ட உரைக்கிறார். पुरखाओं के पास पुकारता है। என்ன சொல்லி உரைக்கிறார்? क्या बोलकर पुकारता है? மனம் திரும்புங்கள், मन फिराओ, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. स्वर्ग राज्य निकट है। சோ இந்த மனம் திரும்புதல் செய்தி, ये मन फिराओ का இது संदेश யெகோஷுவாவுடைய பேருக்குள்ள இருக்குது. यहोशुआ के नाम के अंदर है। ஜக்கரியா 1:4 जकरिया पहला अध्याय के 4 वचन में யெகோஷுவாவின் பேரின் சாயலை நீங்க பார்க்கலாம். यहोशुआ के नाम के परछाई को आप देख सकते हैं। யெகோவா தேவன் தீர்க்கதரிசி மூலமா உரைக்கிறார். यहोवा परमेश्वर भविष्यद्वक्ताओं के द्वारा पुकारता है। யார்ட்ட உரைக்கிறாரு? किसके पास पुकारता है? முற்பிதாக்கள்ட்ட உரைக்கிறார். पुरखाओं के पास पुकारता இது है। ஒரு மனிதன், एक व्यक्ति है, இதுதான் முற்பிதாக்கள். यही पुरखाएं हैं। இதுல யாரெல்லாம் மனம் திரும்பினாங்களோ, इसमें जो जो मन फिराए அவங்கள கர்த்தருடைய பேருக்குள்ள வந்துட்டாங்க. वो सभी लोग परमेश्वर के नाम के अंदर आ गए। யெகோஷுவாங்கிற பேரின் சாயல், यहोशुआ के नाम की परछाई அது ஆரம்பத்தில இருந்தே வருது. वो शुरुआत से ही है। ஏனோக்கு எல்லாரும் மனம் திரும்புங்கன்னு சொல்லும்போது, हनोक जब सबसे कहा कि मन फिराओ, கர்த்தர் ஏனோக்கு மூலமா யார்ட்ட பேசுறார்? परमेश्वर हनोक के द्वारा किससे बात करता है? இந்த ஜனங்கள்ட்ட பேசுறார். इन लोगों से बात करता है। ஏனோக்கு தீர்க்கதரிசி, हनोक भविष्यद्वक्ता है। இந்த தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் உரைத்துக் கொண்டிருந்தார். ये भविष्यद्वक्ताओं के द्वारा परमेश्वर पुकार रहा சோ था। என்னைக்கு மனம் திரும்புதல் செய்தி வந்ததோ, जब मन फिराओ का संदेश आया, அன்னைக்கே அங்க கர்த்தருடைய நாமம் அங்க வெளிப்பட ஆரம்பிச்சிட்டு, उस दिन परमेश्वर का नाम वहां पर प्रकट होने लगा। யெகோஷுவாக்குள்ள பேரின் சாயல் அங்க வர ஆரம்பிச்சிட்டு, यहोशुआ के नाम की परछाई वहां पर दिखाई दी। இன்னைக்கும் கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமா பேசுறார். आज भी परमेश्वर भविष्यद्वक्ताओं के द्वारा पुकारता है। ஷுவா கொடுக்கிறாரு. शुआ देता है। யோவான் சாணம் வந்திருக்கும்போது यूहन्ना जब आया, கர்த்தர் யோவான் சாணம் மூலமா பேசுறார். परमेश्वर यूहन्ना के द्वारा बात किया। யெகோவா தேவன் यहोवा परमेश्वर இந்த தீர்க்கதரிசியா யோவான் சாணம் மூலமா பேசுறார். जो यूहन्ना भविष्यद्वक्ता के द्वारा बोलता है, மனம் திரும்புங்கள், मन फिराओ, மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொண்டு मन வாருங்கள். फिराओ के फल को लेकर आओ। So, இப்படி நம்ம யோசுவா பேரை நம்ம பார்த்துக்கிட்டே ऐसे வரலாம். हम यहोशुआ के नाम को देखते जा सकते இது हैं। ஆரம்பத்துல இருந்தே இந்த காரியம் வந்துட்டு இருக்குது. शुरुआत से ही ये बातें चल रही हैं। இப்ப எபிரேயர் எழுதின நிருபம் हिब्रू का किताब 1ஆம் அதிகாரம் पहला अध्याय அதுல 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். पहले वचन को पढ़ेंगे। எபிரேயர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். हिब्रू पहला अध्याय पहला वचन। पूर्व युग में परमेश्वर ने बाप दादों से थोड़ा थोड़ा करके और भांति भांति से भविष्यद्वक्ताओं के द्वारा बातें करके பாருங்க, கர்த்தர் என்ன செய்றாரா?
और परमेश्वर क्या कहता है, பங்கு பங்காக वो तोड़ तोड़ कर, கொஞ்சம் கொஞ்சமா थोड़ा थोड़ा தம்முடைய தீர்க்கதரிசி மூலமா अपने भविष्यद्वक्ताओं के द्वारा விதவிதமா கர்த்தர் பேசினார். बाती बाती से बात करता है। யார்கிட்ட பேசினாரு? किससे बात किया? கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு பேசினார். परमेश्वर अपने बच्चों से बात करता है। யெகோவா தேவன் यहोवा परमेश्वर தீர்க்கதரிசி மூலமா भविष्यद्वक्ताओं के द्वारा அவர் விதவிதமா वो बाती बाती से கொஞ்சம் கொஞ்சமா பேசினாரு. थोड़ा थोड़ा बात करता है। யெகோவா தேவன் यहोवा परमेश्वर தீர்க்கதரிசி மூலமா भविष्यद्वक्ताओं के द्वारा கொஞ்சம் கொஞ்சமா थोड़ा थोड़ा விதவிதமா கர்த்தர் முற்பிதாக்கள்கிட்ட பேசினார். बाती बाती से पुरखाओं से बात करता है। ஆனா இப்பொழுது लेकिन अभी தம்முடைய குமாரன் மூலமா பேசுகிறார். अपने पुत्र के द्वारा बोलता है। யோசுவா இந்த உலகத்துல இருக்கும்போது यहोशुआ इस संसार में रहते समय யோசுவா என்ன செய்தி கொண்டு வந்தார்? यहोशुआ ने क्या संदेश लाया? அவரும் மனம் திரும்புங்கள், वो भी मन फिराओ, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்குன்னு பேசினார். स्वर्ग राज्य निकट है करके बोले। சோ யோசுவா இந்த உலகத்துல இருக்கும்போது तो यहोशुआ इस संसार में जब थे, அவர் மூலமாவும் யெகோவா தேவன் பேசினார். उसके द्वारा भी यहोवा परमेश्वर बोले। கர்த்தர் பேசுறாரு, परमेश्वर बोलता है। அதனால தான் யோசுவா சொன்னார், इसलिए यहोशुआ ने कहा, என் பிதா எனக்கு எதை காமிக்கிறாரோ मेरे पिता मुझे जो दिखाता है அதை நான் செய்றேன். उसे मैं करता हूँ, எதை சொல்றாரோ அதை நான் சொல்றேன். और जिसे वो बोलता है उसे मैं बोलता சோ हूँ। யெகோவா தேவன் யெகோஷுவா மூலமா यहोवा परमेश्वर यहोशुआ के द्वारा அவர் வாழ்ந்த நாட்கள்ல பிதாக்கள் மூலமா பேசினார், பிதாக்கள்கிட்ட பேசினார். उसके जीवित समय में वो पिताओं से बात किया। சோ இந்த பேரின் சாயல் வந்து கொண்டே இருக்குது. ये नाम की परछाई होती जा रही है। இப்போ யெகோஷுவா உயிர்த்தெழுந்த பிறகு अब यहोशुआ के पुनरुत्थान के बाद அடுத்தாப்ல என்ன? अगला क्या? இன்னைக்கு இருக்க காரியத்துல இந்த இது சூட் ஆகுமா? आज के जमाने में ये होगा क्या? யெகோஷுவா பேருடைய சாயல் அதுல வருதா? यहोशुआ के नाम की परछाई आएगी क्या? இப்போ யெகோஷுவா பேரை अब यहोशुआ के नाम நம்ம को ஹீப்ருல எழுதலாம். अब हिब्रू अक्षर में हम लिखेंगे, அப்பதான் அதுல உள்ள உண்மையான ஒரு கருத்து வந்து வெளியே வரும். तभी उसका असली मतलब समझ में आएगा। இப்ப யெகோஷுவாக்கு மொத்தம் 7 எழுத்துக்கள் உண்டு. अब यहोशुआ का 7 अक्षर है। ஒன்னு வந்து யோத், एक योद है, அப்புறம் ஹே, हे, அப்புறம் வாவ், वाव, அப்புறம் ஷின், शिन, அப்புறம் வாவ், वाव, அப்புறம் ஆயின், आइन, அப்புறம் ஹே. हे। இந்த 7 எழுத்து சேர்ந்ததுதான் ये 7 अक्षरों को ही இது யெகோஷுவா வரும். यहोशुआ बोला जाता இப்போ है। யாவாகிய தேவன் अब या परमेश्वर அவர் பேசுறார். वो बोलता है। அது யார் மூலமா பேசுறாரு? वो किसके द्वारा बोलता தம்முடைய है? குமாரன் மூலமா பேசுறார். अपने पुत्र के द्वारा बोलता है। இந்த வாவ் ஷின் வாவ் எதை குறிக்குன்னா, ये वाव शिन वाव क्या बताती அது है? யெகோஷுவா சிலுவையில் அறையப்பட்ட ஒரு காட்சி. वो यहोशुआ क्रूस में मारा गया एक அவருடைய दृश्य। 2 கையில ஆணி அடிக்கப்பட்டது. उसके दोनों हाथों में खिले से मारा गया। சோ யாவாகிய தேவன், या परमेश्वर, இது பிதாவுனுடைய பேரு. ये पिता का नाम है। அடுத்தது குமாரனுடைய பாடுகளை இங்க பாக்குறோம். अगला पुत्र की पीड़ा को हम देखते हैं। சிலுவை பாடுகளை பாக்குறோம். क्रूस की पीड़ा को हम देखते हैं। இந்த பேருக்குள்ள इस नाम के अंदर பாருங்க, பழைய ஏற்பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா जूने करार में आप देखेंगे तो இந்த சவுல்ட்ட பைபிள் சொல்லுது, सॉल के पास कलाम कहती है, கர்த்தர் சொப்பனத்தின் மூலமா பேசல, परमेश्वर स्वप्न के द्वारा बात नहीं किए, தரிசனத்தின் மூலமா பேசல, दर्शन के द्वारा बात नहीं किए, ஊரிம் மூலமாவும் பேசலன்னு और வரும். ऊरीम के द्वारा भी बात नहीं किए। இந்த ஊரிம்னா என்ன தெரியுமா? ये ऊरीम क्या है? இந்த ஆசாரியனுடைய மார்க்கவசம். ये याजक का छाती में पहनने वाला एक वस्त्र है। அதுல 12 கற்கள் இருக்கும். उसमें 12 पत्थर होते हैं। அந்த 12 கற்கள் இல்லாம उस 12 पत्थर के अलावा இன்னொரு 2 கல் உண்டு. और 2 पत्थर हैं। ஒன்னு வந்து இங்க இருக்கும் ஊரிம் அப்படினு சொல்லி, एक यहाँ पर होगा ऊरीम नाम का, இன்னொன்னு இங்க இருக்கும் தும்மிம். और एक दाएं तरफ होगा तुमिम। அதனால தான் அத ஊரிம் தும்மிம் அப்படினு சொல்லுவோம். इसीलिए उसे ऊरीम तुमिम कहते हैं। ஊரிம் அப்படினா ऊरीम का मतलब வெளிச்சங்கள், प्रकाशें, நிறைய வெளிச்சங்கள். बहुत सारे प्रकाशें। தும்மிம் அப்படினு சொன்னா तुमिम का मतलब பெர்ஃபெக்ஷன், परिपूर्ण, பரிபூரணம். परिपूर्ण। அப்ப ஊரிம் தும்மிம்னா என்ன அர்த்தம்? तो ऊरीम तुमिम का मतलब क्या है? பரிபூரணமான வெளிச்சங்கள். परिपूर्ण प्रकाशें। ஒரு பழைய ஏற்பாட்டுல ஒருத்தருக்கு சொப்பனம் கிடைச்சதுன்னா, जूने करार में यदि एक व्यक्ति को स्वप्न मिलता है, இது நம்ம பைபிள் எழுதப்படல, इस हमारे कलाम में नहीं लिखा गया, ஆனா இது தால்மூத்ல அந்த காரியங்களை எழுதி இருக்கும். लेकिन तालमुद में उसे लिखा गया है। அவங்க
கர்த்தருடைய சமூகத்துல இருந்து சொப்பனங்கள் வந்ததுன்னா और परमेश्वर के सम्मुख से अगर स्वप्न आता है அந்த तो ஊரிம் தும்மீம்ல பேசுவாங்க சொல்லுவாங்க वो उरीम तुमीम के पास बोलते हैं। அது கர்த்தரால் கொடுக்கப்பட்ட சொப்பனமாய் இருந்தால் यदि वो परमेश्वर से दिया गया स्वप्न होगा அதுல இருந்து வெளிச்சம் வரும், उसके अंदर से ज्योति आएगी। இன்னைக்கு நம்மட்ட ஊரிம் தும்மீம் இல்ல, आज हमारे पास उरीम तुमीम नहीं है, ஆனா இன்னைக்கு நமக்கு ஆவிக்குரிய ஊரிம் தும்மீம் எது அப்படினா लेकिन हमारा आत्मिक उरीम तुमीम क्या है? யெகோஷுவாக்குள்ள பேர் தான் ஊரிம் தும்மீம்। यहोशुआ का नाम ही उरीम तुमीम है। உங்களுக்கு என்ன வெளிப்பாடு கிடைச்சாலும் आपको जो भी प्रकटीकरण मिलता है யெகோஷுவா பேருக்கு முன்னாடி சொல்லி பாருங்க, यहोशुआ के नाम के सामने बोल कर देखिए। இதுல அந்த காரியத்தை நீங்க பார்த்துட்டீங்கன்னா इसके अंदर उन चीजों को देख लेंगे तो அப்போது கர்த்தரால் கிடைக்கப்பட்ட ஒரு வெளிப்பாடு, फिर वो परमेश्वर से दिया गया प्रकाश है। இப்போ இங்க இந்த காரியங்களை பார்க்கலாம்। अब इन चीजों को देखिए। இப்போ நம்ம ஹே பார்த்தோம், अब हे को हमने देखा। ஹே வந்து யாரை குறிக்குது? हे किसको दर्शाती है? அது முற்பிதாக்களை குறிக்குது। पुरखाओं को दर्शाती है। இப்போ யெகோவா தேவன் अब यहोवा परमेश्वर அவர் தம்முடைய குமாரன் மூலமா பேசுறார், वो अपने पुत्र के द्वारा बोलता है மனம் திரும்புங்கள், मन फिराओ, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்குன்னு பேசுறார்। स्वर्ग राज्य निकट है करके बोलता है। இந்த மூணு எழுத்தை எடுத்தீங்கன்னா ये 3 अक्षर को लेंगे तो இதுதான் ஷுவா। ये शुआ है। ஷுவானா அறிவிக்கிறது। शुआ का मतलब पुकारना। சோ இந்த யெகோவா தேவன் यहोवा परमेश्वर தம்முடைய குமாரன் மூலமா अपने पुत्र के द्वारा அவர் பிதாக்களோடு वो பேசுகிறார்। पिता से बात करता है। இப்போ அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார்। अब वो उठा लिया गया। இப்போ யாரு? अब कौन है? யெகோஷுவா சிலுவையில் அடிக்கப்பட்ட பிறகு यहोशुआ क्रूस में मारे जाने के बाद அதுக்கு பிறகு 7 சபை காலங்கள் நடக்குது। उसके बाद 7 कलीसिया काल होती है। இந்த 7 சபை காலங்கள்ல ये 7 कलीसिया काल में கர்த்தர் 7 தூதர்களை அனுப்புகிறார்। परमेश्वर 7 दूतों को भेजता है। இந்த தூதர்கள் யார் அப்படினா ये दूत कौन है? அவங்க எல்லாம் கண்கள், वही आंखें हैं। அவங்க எல்லாம் கண்கள்। वही आंखें हैं। பாருங்க சக்கரியா 3ஆம் அதிகாரம் और जकरिया का 3रा अध्याय அதுல 9ஆம் வசனத்தை வாசிங்க। 9वें वचन को पढ़ेंगे। उस पत्थर को देख जिसे मैंने यहोशू के आगे रखा है, उस एक ही पत्थर के ऊपर 7 आंखें बनी हैं। सेनाओं के यहोवा की यह वाणी है, देख मैं उस पत्थर पर खोद देता हूँ और इस देश के अधर्म को एक ही दिन में दूर कर दूंगा। उस पत्थर को देखिए, இங்க ஒரு கல்ல பார்க்க சொல்றார்। देखिए यहाँ पर एक पत्थर को देखने के लिए कहा गया இப்போ है। எல்லாரும் போர்ட பாருங்க। अब सब बोर्ड की तरफ ध्यान நான் இங்க दीजिए। கல்ல வச்சிருக்கிறேன்। मैं यहाँ पर एक पत्थर को रखा हूँ। இது யாருக்கு முன்னாடி வச்சிருக்காரா? इसे किसके सामने रखा है? யெகோஷுவாக்கு முன்னாடி வச்சிருக்கிறார்। यहोशू के सामने रखा है। இந்த ஒரு கல்லின் மேல் उस एक पत्थर के ऊपर எத்தனை கண்கள் இருக்குதா? कितनी आंखें हैं? 7 கண்கள் இருக்குது। 7 आंखें हैं। இந்த மாதிரி கல் எங்க பாத்திருக்கீங்களா? ऐसे आंख आपने किधर देखा है क्या? இந்த மாதிரி ஒரு கல்ல பாத்திருக்கீங்களா? ऐसे एक पत्थर आपने देखा है क्या? இது இந்து சகோதர சகோதரிகள் இது வச்சிருப்பாங்க। हमारे हिंदू भाई बहन उसे रखते हैं। நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இது கிடைக்கும்। आप तमिलनाडु में आके देखेंगे तो ये मिलेगा। ஒரு கல்லு மேல एक पत्थर के ऊपर 7 அவங்க எண்ணிக்கை வச்சிருக்க மாட்டாங்க, उन्होंने वो गिन के नहीं रखा होगा, ஆனா 2-3 கண்ணை வரைஞ்சு வச்சிருப்பாங்க। लेकिन 2-3 आंख बना के रखा ஆனா இங்க होगा। பைபிள் சொல்லுது, लेकिन कलाम कहती है ஒரு கல்லு மேல एक पत्थर के ऊपर 7 கண்கள் வைக்கப்பட்டிருக்குது। 7 आंखें हैं। இந்த 7 கண்கள் யாரை குறிக்கினா? ये 7 आंखें किसे बताती है? அது 7 தூதர்களை குறிக்குது। वो 7 दूतों को दर्शाती है। சோ யெகோஷுவாவுடைய காலத்துக்கு பிறகு यहोशुआ के समय के बाद அவர் 7 சபைக்குள்ள வருகிற 7 தூதர்கள், वो 7 कलीसिया में आने वाले 7 दूत हैं। இவங்க மூலமா செய்தி கொடுக்கிறார்। इनके द्वारा संदेश देता है, மனம் திரும்புங்கள், मन फिराओ, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது। स्वर्ग राज्य निकट है। இந்த 4வது எழுத்து எடுத்தீங்கன்னா और यहाँ 6वां शब्द को लेंगे, अक्षर को लेंगे तो அந்த 6வது எழுத்து என்னது? ये 6वां अक्षर क्या है? இது எபிரேய மொழியில ஆயின் சொல்வாங்க। इसे हिब्रानी भाषा में आइन कहते हैं। இது ஆயின்। आइन, ஆயின் அப்படினா கண்ணு। आइन का मतलब आंख। அப்ப யெகோவா தேவன் यहोवा परमेश्वर குமாரன் மூலமா கர்த்தர் தன்னுடைய பிதாக்களுக்கு பேசினார்। और पुत्र के द्वारा अपने पुरखाओं से बात करता है। அப்புறம் குமாரன் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு पुत्र उठाए ले जाने के बाद இப்போ அவருடைய கண்ணு மூலமா பேசுறார்। अभी अपने आंखों से बोलता है। அவருடைய கண்கள் யாரு? उसकी आंखें कौन है? 7 சபையின் காலங்கள்ல வர்ற தூதர்கள், 7 कलीसिया काल में आने वाले दूत, இவங்க மூலமா इनके द्वारा கர்த்தர் தம்முடைய ஜனங்களோடு பேசுகிறார்। परमेश्वर अपने लोगों से बोलता है, மனம் திரும்புங்கள், मन फिराओ, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது। स्वर्ग राज्य निकट है। சோ இந்த கண்கள் எந்த டைம்ல உள்ளது அப்படினா ये आंखें किस समय का है? 7 சபை காலத்தில் வரக்கூடிய கண்கள்। 7 कलीसिया काल में आने वाली आंखें हैं।
இவங்களுடைய ஸ்தானத்தை வேற யாரும் எடுக்க முடியாது. इनके स्थान को कोई और ले नहीं सकता. இவங்களுடைய ஸ்தானத்தை நானும் எடுக்க முடியாது. उनके स्थान को मैं भी नहीं ले सकता. யாரும் எந்த மனிதனும் எடுக்க முடியாது. कोई भी मनुष्य नहीं ले सकता. கர்த்தர் யாரை கண்ணுன்னு சொல்லி தீர்மானம் பண்ணிருக்காரோ, परमेश्वर जो जिसको आंख करके निर्णय लेता है, அவங்க மூலமா கர்த்தர் பேசுறாரு. उनके द्वारा वो बोलता है. சோ யெகோவா தேவன் यहोवा परमेश्वर முதல்ல குமாரன் மூலமா பேசினா, पहले पुत्र के द्वारा बोलता है, இப்போ அவருடைய கண்ணு மூலமா பேசிட்டு अब இருக்காரு. उसके आंखों के द्वारा बोलता है. என்ன பேசுறாருன்னா, क्या बोलता है? மனம் திரும்புங்கள். मन फिराओ. இந்த மனம் திரும்புதல் செய்தி ये मन फिराओ का संदेश இன்னைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது. आज भी चल रहा है. அப்ப இந்த மனம் திரும்புதல் செய்தி இன்னும் முடியல. तो मन फिराओ जो समाप्त नहीं हुआ. ஏழாவது சபையின் தூதன் மதிச்சு போயாச்சு. सातवीं कलीसिया काल का दूध मर चुका है. இன்னைக்கும் அந்த மனம் திரும்புதல் செய்தி ஓடுதே. आज भी वो मन फिराओ का संदेश चल रहा है. அப்ப இது என்ன? तो क्या है? அடுத்தாப்ல இதுக்கு அடுத்தாப்ல வேற ஒண்ணு இல்ல. கண்ணுக்கு பிற வேற ஒண்ணு இல்லையே. आंख के बाद और कुछ भी नहीं है. அப்ப அடுத்தது பிதாக்கள்கிட்ட பேசுறது யாரு? और अगला पुरखाओं से कौन बोलेगा? பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். देखिए बहुत महत्वपूर्ण बात है. இன்னைக்குள்ள காரியம் வரைக்கும் எல்லாத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். आज के समय तक के बातों को परमेश्वर ने उसमें रखा है. இந்த जकरिया புத்தகத்துல जकरिया के किताब के अंदर மொத்தம் 14 அதிகாரம் இருக்குது. ஒரு அதிகாரத்துல கர்த்தர் கன்வெர்ட் பண்ணிருக்கிறார். ये 14 अध्याय को एक अध्याय के अंदर परमेश्वर ने बनाया है. ஒரே அதிகாரத்துல அவர் கம்ப்ரஸ் பண்ணிருக்கிறார். एक ही अध्याय के अंदर उसे कंप्रेस करके रखा है. மத்த அதிகாரத்துல बाकी अध्यायों में இந்த ஒரு அதிகாரத்துல உள்ளதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறார். एक अध्याय में जो है उसे उसका वर्णन किया है. இன்னைக்கு நடக்கிற யுத்தம் வரைக்கும் அங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறார். आज के युद्ध तक वहां पर वर्णन किया गया है. மூன்றாவது உலக போர் வரக்கூடியது காரியம் வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறார். और तीसरा वर्ल्ड वॉर आने का स्थिति जो है उसके वहां तक बताया गया है. இந்த जकरिया புத்தகத்துல जकरिया के किताब के அவர் अंदर எங்க இருந்து ஆரம்பிக்கிறாருன்னா, कहां से शुरू करता है? எப்போ தீர்க்கதரிசி மூலமா பேச ஆரம்பிச்சாரோ, जब भविष्यद्वक्ताओं के द्वारा बोलने लगा அப்போ இருந்து ஆரம்பிச்சிட்டார். तब से वो शुरू किया. அன்னையில இருந்து उस दिन से लेकर இன்னைக்கு இன்னும் காலம், இந்த கடைசி காலம் வரைக்கும் और आखिरी समय तक என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் ஜக்கரியால எழுதி வச்சிருக்கிறாரு. जो है वो सब कुछ जकरिया के अंदर लिख के இது रखा है. ரொம்ப முக்கியமான புத்தகம். ये बहुत महत्वपूर्ण किताब இந்த है. புத்தகத்தை ஒருத்தர் நல்லா படிச்சாங்கன்னா, और इस किताब को एक व्यक्ति अच्छे से पढ़ता है तो ஒழுங்கா ஊழியத்தை செய்வாங்க. वो सही तरीके से सेवा करेंगे. அவங்க உங்களுக்குள்ள ஒழுங்கா கர்த்தருடைய வைராக்கியம் அவங்களுக்குள்ள வரும். परमेश्वर के ऊपर एक जील होगी இன்னைக்கு उनको. நம்மளுக்கு அந்த வைராக்கியம் வேணும். आज हमें वो जील चाहिए. பாருங்க, கர்த்தர் முற்பிதாக்கள் மூலமா பேசுறார். परमेश्वर पुरखाओं के द्वारा पुरखाओं से बात करता है. எங்க இருந்து ஆரம்பிச்சு कहां से शुरू करके இப்போ எங்க முடிகிறோம் பாருங்க. अब कहां समाप्त होता है? சபை देखिए. கால் இந்த நாள் வரைக்கும் நம்ம முடிக்கிறோம். आज के दिन तक हम समाप्त कर रहे हैं. எத்தனை அதிகாரம்? कितना अध्याय है? ஒரு முதல் அதிகாரத்துல पहले अध्याय में 4வது வசனத்திலே இவ்வளவு காரியம் பார்த்துட்டோம். चौथे वचन में ही हमने इतनी बातें देख ली. யெகோஷுவா பேர் அதுக்குள்ள இருக்குது. यहोशुआ का नाम उसमें है. உங்களுக்கு என்ன வெளிப்பாடு கிடைச்சாலும் आपको जो भी प्रकटीकरण मिले யெகோஷுவா முன்னாடி சொல்லி பாருங்க. यहोशुआ के सामने बोल के देखिए. அவர் அங்க காமிப்பார். वहां वो दिखाएगा. நம்மட்ட என்ன மிஸ்டேக் இருக்குன்னு காமிப்பார். हमारे अंदर क्या गुनाह है करके दिखाएगा. கரெக்ட்டா எந்த அந்த நம்ம மெடிடேஷன்ல ரெவெலேஷன்ல என்ன மிஸ்டேக் இருக்குன்னு காமிப்பார். वो प्रकटीकरण में क्या गुनाह खराबी है करके இது दिखाएगा. இது ஒரு கரும்புச்சாறு ஜூஸ் மஷின் மாதிரி. ये एक जूस मशीन है. இந்த கரும்ப உள்ள ஒரு வசனத்தை உள்ள நுழைச்ச பிறகு एक वचन को अंदर डालने के बाद அது உள்ள போய் இந்த என்ன இந்த பாலை கொண்டு வரும். वो अंदर जाके वो अपने जूस को देता है. அந்த கரும்பு சாறை கொடுக்கும். वो गन्ने के जूस को देता है. அது அருமையானது. वो अद्भुत है. பாருங்க, இந்த யெகோஷுவா பேருக்குள்ள इस यहोशुआ इस नाम के अंदर எல்லா காரியமும் அடங்கி இருக்குது. सभी कुछ छुपा हुआ है. சோ யெகோஷுவா பேரு यहोशुआ का नाम இன்னைக்கு வரைக்குள்ள காரியத்தை நம்ம பார்க்கிறோம். आज के दिन तक के चीजों को देखते हैं. இந்த ஆயின் வரைக்கும் பார்க்கிறோம். आइन तक हम देखते हैं. யாரெல்லாம் மனம் திரும்பினாங்களோ जो जो मन फिराए அவங்க எல்லாம் யெகோஷுவா பேருக்குள்ள வந்துட்டாங்க. वो सब यहोशुआ के नाम के अंदर आ गए. அதனால தான் நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்லுது, इसलिए नीति वचन 8वां अध्याय 10वां वचन में कहा गया है, கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம், परमेश्वर का नाम दृढ़ गढ़ है நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். और धर्मी उसके अंदर प्रवेश कर कर सुखरूपी से சோ அந்த रहेगा. நாமத்துக்குள்ள நம்ம போகணும். उस नाम के अंदर हम जाना है. நம்ம சுகமா இருக்கணும்னா हम अगर दुर्घटनाओं से बचना है तो நம்ம அவருடைய நாமத்துக்குள்ள வந்தாகணும். हम उसके नाम
के अंदर आना है। கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம். परमेश्वर का नाम दृढ़ गढ़ है। நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். धर्मी उसमें भागकर सदा दुर्घटनाओं से बचेगा। இந்த 4ஆம் வசனத்துல ये चौथे वचन के अंदर இன்னும் பேசிக்கிட்டே இருக்கலாம். और बोल सकते हैं, அவ்வளவு காரியம் இருக்குது. इतनी बातें हैं। யோசுவா பேருக்குள்ள அதுல எவ்வளவு அருமையா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. योशुआ के नाम के अंदर परमेश्वर ने कितने अद्भुत रीति से रखा யோசுவா है। பேர் வந்து योशुआ का नाम எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். सारे नामों से श्रेष्ठ नाम है। ஹalleluya. हालेलुया। அந்த நாமத்துக்கு நிகரானது வேற ஒண்ணுமே இல்ல. उस नाम के समीप कोई भी नाम नहीं। ஒரு சக்கரியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். जकरिया पहला अध्याय का 5वां वचन, तुम्हारे पुरखा कहाँ रहे और भविष्यद्वक्ता क्या सदा जीवित रहते हैं? பாருங்க பைபிள் கேக்குது. कलाम कहती है, கர்த்தர் ஜக்கரியா நம்ம ஜக்கரியா மூலமா கர்த்தர் பேசுறார். जकरिया के द्वारा परमेश्वर बोलता है, உங்களுடைய பிதாக்கள் எங்கே? तुम्हारे पुरखाएं कहाँ पर हैं? யோசுவா பேர்ல பிதாக்கள் எங்க இருக்காங்க? योशुआ के नाम में पुरखाएं कहाँ थे? இந்த ஹேதாம் பிதாக்கள். ये हे पुरखाएं हैं। கர்த்தர் கேக்குறாரு, परमेश्वर पूछता है, உங்கள் முற்பிதாக்கள் எங்கே? आपके तुम्हारे पुरखाएं किधर हैं? அப்புறம் தீர்க்கதரிசியை பற்றி கேட்கிறார். और भविष्यद्वक्ताओं के बारे में पूछता है, ஏன்னா யெகோவா தேவன் यहोवा परमेश्वर தீர்க்கதரிசி மூலமா பேசினார். भविष्यद्वक्ताओं के द्वारा बोलता है। சோ தீர்க்கதரிசிகள் என்றென்று உயிரோடு இருப்பார்களா? और भविष्यद्वक्ताएं सदा जीवित रहेंगे क्या? முற்பிதாக்களும் போயாச்சு, और पुरखाएं भी चले गए, தீர்க்கதரிசியும் செத்து போயிட்டாங்க. भविष्यद्वक्ताएं भी मर गए। ஆனா கர்த்தர் சொல்றார், लेकिन परमेश्वर कहता है, நான் சொன்ன வார்த்தை அவங்க மேல நிறைவேறிட்டு. मेरा वचन उनके ऊपर पूरा हुआ है। அதாவது அவர் என்ன சொல்ல வராருன்னா, वो क्या कहना चाहता है? வானம் பூமி ஒளிந்து போனாலும் आकाश और पृथ्वी टल जाएगा, என் வார்த்தை ஒளிந்து போவதில்லை. मेरे वचन कभी न टलेगा। மத்தேயு 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். मत्ती 24वां अध्याय के 34वां वचन, 35वां वचन, வானம் பூமி ஒளிந்து போனாலும் आकाश और पृथ्वी टल जाए, என் வார்த்தை ஒளிந்து போவதில்லை. मेरा वचन कभी न टलेगा। அவருடைய வார்த்தை அழியாத வார்த்தை. उसका वचन अविनाश है। அவர் சொன்னார்னா கண்டிப்பா செய்வாரு. वो बोला तो वो जरूर करेगा। அதனால தான் ஊழியக்காரங்க ஒரு வார்த்தை சொன்னா इसलिए सेवक यदि कुछ बोलते हैं, அது திரும்ப திரும்ப கேட்க கூடாது. उसे बार बार पूछना नहीं இது है। செய்யணுமா செய்யணுமா செய்யணுமா, बोलना है क्या, बोलना करना है क्या करना है। ஒரு சிலவங்க எல்லாம் ஒரு தடவை சொல்லுவாங்க, कुछ लोग एक ही बार बोलेंगे, அப்புறம் திரும்ப மறுபடியும் சொல்ல மாட்டாங்க. उसके बाद बार बार बोलेंगे नहीं। கீழ்ப்படியலன்னா அதனுடைய தண்டனை என்ன செய்யும், கிடைச்சிரும். अगर पालन नहीं करे तो उसका दंड मिलेगा। ஏன்னா கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமா பேசுறார். क्योंकि परमेश्वर भविष्यद्वक्ताओं के द्वारा बोलता है। கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமா பேசுவாரு. परमेश्वर भविष्यद्वक्ताओं के द्वारा बोलता है। கர்த்தர் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தடவையும் हर एक समय में ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் வைத்திருக்கிறார் உலகத்துல. एक भविष्यद्वक्ता को संसार में रखे हैं। அவங்க மூலமா கர்த்தர் கிரியை செய்வார். उनके द्वारा परमेश्वर क्रिया करेगा। சோ இந்த முற்பிதாக்கள் மூலமா கர்த்தர் பேசினார். तो ये पुरखाओं के द्वारा परमेश्वर बोले, இவங்களும் செத்து போயிட்டாங்க, ये भी मर गए, தீர்க்கதரிசியும் போயிட்டாங்க. भविष्यद्वक्ता भी मर गए। ஆனா கர்த்தருடைய வார்த்தை அழியாத வார்த்தை. मैं परमेश्वर का वचन कभी ना टलने वाला वचन है। சாமுவேல் ஒரு வார்த்தை சொன்னா शमूएल एक शब्द कहा, அது தரையில விழாதான். वो जमीन में नहीं गिरा। அந்த வார்த்தை தரையில விழல. वो शब्द जमीन में नहीं गिरा ஜனங்கள் அவனை தீர்க்கதரிசி நினைச்சிட்டாங்க. और लोग उसे भविष्यद्वक्ता समझने பாருங்க लगे। 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம், पहला शमूएल का 3रा अध्याय, அதுல கடைசி 2 வசனத்தை வாசிக்கலாம். आखिरी 2 वचन को पढ़ेंगे। और शमूएल बड़ा होता गया और यहोवा उसके संग रहा और उसने उसकी कोई भी बात निष्फल होने नहीं दी। பாருங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है, சாமுவேல் பெரியவனானான், शमूएल जो बड़ा हुआ, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், परमेश्वर उसके साथ था, அவனுடைய வார்த்தை இந்த பூமியில விழல. उसके शब्द धरती पर नहीं गिरी। அவர் வார்த்தை சும்மா சொன்னார் கூட ऐसे उसने शब्द कहा तो भी அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும். वो शब्द ऐसे ही पूरा हुआ। இன்னைக்கு அப்படிதான் நிறைவேறும். आज ऐसे ही पूरा होता है। கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமா பேசுவார். परमेश्वर भविष्यद्वक्ताओं के द्वारा बोलता ஒரு है। வார்த்தை அவர் சொல்வாரு, एक शब्द वो बोलेगा, அந்த வார்த்தை கீழ்ப்படியல அப்படினா उसके शब्द को पालन नहीं किए तो பின்னால பிசாசு ரெடியா இருக்கிறான், और पीछे शैतान तैयार है, அவன் அட்டாக் பண்ண ரெடியா இருப்பான். वो हमला करने के लिए तैयार है। அதனால தீர்க்கதரிசி வார்த்தையை கண்டிப்பா நம்ம கேட்கணும். इसलिए भविष्यद्वक्ताओं के शब्द को हम जरूर सुनना है। சோ இந்த தீர்க்கதரிசி மூலமா பேசின காரியத்தை भविष्यद्वक्ताओं के द्वारा जिस चीजों को परमेश्वर ने बोला, கர்த்தர் நிறைவேற்றி உறுதிப்படுத்தினார். परमेश्वर पूरा करके उसे स्थिर किया। சோ இந்த முதல் அதிகாரம், ஜக்கரியா முதல் அதிகாரத்துல जकरिया के पहले अध्याय में
ஒன்னாம் வசனத்துல இருந்து पहले वचन से लेकर நீங்க 6ஆம் வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா 6वें वचन तक आप देखेंगे तो அவர் மனம் திரும்புதலுக்குள்ள காரியத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. मन फिराव की बातों को बोलता है. இன்னைக்கும் செய்தி என்னன்னா आज भी संदेश क्या है? மனம் திரும்புங்கள் அப்படிங்கிற செய்தி தான். मन फिराव ये संदेश ही है. நம்ம எல்லாரும் என்ன செய்தியில இருக்கணும்? हम सब क्या संदेश में रहना है? மனம் திரும்புங்கள், मन फिराव, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, स्वर्ग राज्य निकट है, கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபமா இருக்குது. स्वर्ग राज्य बहुत निकट है. அப்ப நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் சிந்திச்சு तो பாருங்க. हम कितने सावधानी से रहना है देखिए. நம்மட்ட மனம் திரும்புதல் இருக்கணும். मन फिराव होना चाहिए. அதுல 2ஆம் வசனத்துல பைபிள் சொல்லுது, दूसरे वचन में कलाम कहती है, நீங்கள் என்னிடத்தில் திரும்பினால் तुम यदि मेरे पास फिरोगे நான் உங்களிடத்தில் திரும்புவேன். मैं भी तुम्हारे तरफ फिरूंगा. அப்ப கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாரு? तो परमेश्वर क्या बाट जोता है? நம்ம மனசை திருப்பணும்னா हम मन को फिराएंगे तो அவர் நம் பக்கமா திரும்புவாரு. वो हमारी ओर फिरेगा. இன்னைக்கு நம்மளுடைய காரியம் எப்படி இருக்குது? आज हमारी बातें कैसी है? நம்ம யாருமே நீதிமான் இல்ல. हम कोई भी धर्मी नहीं है. நம்மள கர்த்தர் தன்னுடைய இரத்தத்தினால நீதிமான் ஆக்கியிருக்காரு. परमेश्वर ने हमें अपने लहू से धर्मी बनाया है. ஆனா நமக்குள்ள இன்னும் பாவ கிரியைகள் இருக்குது. लेकिन हमारे अंदर अभी भी पाप की क्रियाएं हैं. அப்போ இந்த மனிதனுக்குள்ள तो इस मनुष्य के अंदर மனம் திரும்புதல் வந்து கொண்டே இருக்கணும். मन फिराव आते ही रहना है. மனம் திரும்புங்கள் அப்படிங்கிற செய்தி கொடுக்கணும். मन फिराव का संदेश देना है. யோசுவா மரித்த பிறகு यहोशुआ के मृत्यु के बाद முதல் செய்தி பேதுரு கொடுக்கிறார். पहला संदेश पतरस देता है. அந்த செய்தியில என்ன காரியம் இருக்குது? उस संदेश में क्या बात है? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் प्रेरितों के काम दूसरा अध्याय, அதுல 36ஆம் வசனத்துல பார்த்தோம் அப்படினா उसमें 36वें वचन को देखेंगे तो அதுல பேதுரு சொல்றார், उसमें पतरस कहता है, நீங்கள் எந்த இயேசுவை சிலுவையில் அறைஞ்சீங்களோ तुम जिस यीशु को क्रूस पर मारे அவரையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார். उसे ही परमेश्वर और प्रभु बनाया. இந்த வார்த்தையை சொன்ன உடனே ऐसे बोलते ही 37 वசனத்துல பைபிள் சொல்லுது, 27वें वचन में कलाम कहती है, அவங்களுடைய இருதயம் குத்தப்பட்டவர்களாகி जो सुनने वाले थे उनके हृदय में छिप गया. அவங்க கேட்டாங்க சீஷர்கள் நோக்கி, और वो शिष्यों को प्रेरितों को देखकर पूछे, ஐயா நாங்க என்ன செய்யணும்? तो हम क्या करें? நாங்க இந்த பாவ செயலை செஞ்சிட்டோம், हम इस पाप की क्रियाओं को हम कर दिए உன்னதமானவர் சிலுவையில் ஒப்பு கொடுத்துட்டோம், और परम प्रधान को हमने क्रूस पे सौंप दिया. அடுத்து நாங்க என்ன செய்யணும்? अगला हम क्या करना है? அப்போதான் பேதுரு சொல்றாரு, तब पतरस ने कहा 38ஆம் வசனத்துல, 38वें वचन में, நீங்கள் மனம் திரும்பி, तुम सब मन फिराओ. என்னத்த சொல்றாரு? क्या बोलता है? மனசை திருப்ப சொல்றார். मन को फिराने के लिए कहता நீங்கள் है. மனம் திரும்பி तुम मन फिराओ ஒவ்வொருவரும் और हर कोई பாவ மன்னிப்புக்கென்று पाप की क्षमा के लिए யெகோஷுவா மேசியாவின் நாமத்தினாலே यहोशुआ मसीहा के नाम से ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், बपतिस्मा ले लो, அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். तो तुम पवित्र आत्मा के दान को पाओगे. இந்த ரெண்டு காரியம் வருது. दो चीज होता है, ஒன்னு மனம் திரும்புதலுக்குள்ள செய்தி, एक मन फिराव का संदेश அடுத்தது பாவ மன்னிப்புக்குரிய செய்தி. और दूसरा पाप की क्षमा की இந்த संदेश. ரெண்டு செய்தி தொடர்ந்து வருது. ये दो संदेश लगातार आती है. இன்னைக்கும் அதே செய்தி தான். आज भी वही संदेश है. அந்த செய்தி ஒரு நாளும் மாறாது. वो संदेश कभी न बदलता. நம்மட்ட மனம் திரும்புதல் வேணும், हमारे अंदर मन फिराव होना चाहिए அடுத்தது பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். और अगला पाप का क्षमा होना चाहिए. இந்த ரெண்டு காரியம் சேர்ந்தாப்ல வரும். ये दोनों चीज लगातार आता है. நான் மனசை திருப்பிட்டேன், मैं मन फिरा लिया, ஆனா பாவ மன்னிப்பை பெறலாட்டி ஒரு பிரயோஜனம் இல்ல. लेकिन पाप की क्षमा नहीं पाया तो कुछ फायदा नहीं. பாருங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் लूका का किताब 24ஆம் அதிகாரம் 24वां अध्याय அதுல 47ஆம் வசனத்தை வாசிங்கன்னா और 47 को पढ़ेंगे तो அதுல பைபிள் சொல்லுது, उसमें कलाम कहती है, மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் मन फिराव और पाप का क्षमा எருசலேம் தொடங்கி यरूशलेम से लेकर சகல ஜாதிகளுக்கும் सारे जातियों में யோசுவாவின் நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியிருக்கிறது. यहोशुआ के नाम से प्रचार होना है. சோ மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் मन फिराव और पाप की क्षमा இது யார் பேர்ல பிரசங்கம் பண்ணணுமா? ये किसके नाम से प्रचार होता யெகோஷுவா है? பேர்ல பிரசங்கம் பண்ணணும். यहोशुआ के नाम से प्रचार होता है. இது எங்க ஆரம்பிக்கணுமா? ये कहाँ शुरू होना है? எருசலேம்ல ஆரம்பிக்கணும். यरूशलेम में शुरू होना है. அதனால தான் பேதுரு அங்க இருந்து ஆரம்பிச்சான். इसलिए पतरस वहां से शुरू किया. மனம் திரும்புதல் செய்தியை கொடுத்தான், मन फिराव का संदेश को दिया, பாவ மன்னிப்புக்குரிய செய்தி கொடுத்தான். पाप के क्षमा का संदेश So, दिया. யாரெல்லாம் இந்த செய்தியை கொடுக்கறாங்களோ जो जो इस संदेश को देते हैं அவங்க எல்லாரும் கர்த்தருடைய நாமத்துக்குள்ள வந்துட்டாங்க. वो सब परमेश्वर के नाम के अंदर आ गए. கர்த்தருடைய நாமத்துக்குள்ள வந்தாச்சு. परमेश्वर के नाम के अंदर आ गए. கர்த்தர் அவங்க மூலமா பேசுறார். परमेश्वर उनके द्वारा बोलता है. பேதுரு மூலமா யார் பேசுனா? पतरस के द्वारा कौन बोलता है? பரிசுத்த ஆவியானவர் பேசுறார். पवित्र आत्मा बोलता है. பரிசுத்த ஆவியை பெறதுக்கு முன்னாடி पवित्र आत्मा पाने से पहले பேதுரு வந்து தொட நடுங்கியா இருந்தான். और पतरस जो है वो
डरपोक था, அவன் பயந்து கொண்டிருந்தான். वो डरपोक था। யோசுவா பற்றி பேசும்போது योशुआ के बारे में बोलते समय 3 தடவை கர்த்தரை மறுதலிச்சான். 3 बार परमेश्वर को इनकार किया। ஆனா எப்ப பரிசுத்தாவின் அபிஷேகம் வந்ததோ, लेकिन जब परमेश्वर की पवित्र आत्मा की अभिषेक आ गई, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் முன்னாடி हजारों के संख्या के लोगों के அவன் सामने எழுந்து நின்னு பிரசங்கம் பண்றான். वो खड़े रहकर प्रचार करता है, நீங்க மனம் திரும்புங்க, तुम मन फिराओ, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. पाप की क्षमा को ले लो। அன்னைக்கு 3000 பேர் ஞானஸ்நானம் और பெற்றார்கள். उसी दिन 3000 लोग बपतिस्मा लिए। இந்த மனம் திரும்புதலுக்குள்ள செய்தி ये मन फिराव का संदेश இதுதான் கடைசி வரைக்கும் இருக்கும். ये ही आखिर तक होगा, கடைசி ஆடு உள்ள வர்றது வரைக்கும் आखिरी भेड़ अंदर आने तक மனம் திரும்புதல் செய்தி ஓடிக்கொண்டே இருக்கும். मन फिराव का संदेश चलता ही சோ रहेगा। யெகோவா தேவன் यहोवा परमेश्वर அவர் தம்முடைய தீர்க்கதரிசி மூலமா वो अपने भविष्यद्वक्ताओं के द्वारा தன்னுடைய பிள்ளைகளோடு பேசுறாரு. अपने बच्चों के साथ बोलता है। எவ்வளவு அருமையா கர்த்தர் வச்சிருக்கா பாத்தீங்களா பேரை. परमेश्वर ने कितने अद्भुत रीति से नाम को रखा இந்த है। பேரை நல்லா ஸ்டடி பண்ணுங்க. इस नाम का अच्छे से अभ्यास करो, உங்களுக்கு நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. आप उसको उसमें मग्न हो जाओगे, நீங்க ரொம்ப ஆனந்தத்துல வருவீங்க. आप उसके अंदर आनंदित होगे। சோ யெகோஷுவா பேருக்குள்ள यहोशुआ इस नाम के अंदर இவ்வளவு காரியங்கள் இருக்குது. इतनी सारी बातें சோ हैं। ஜக்கரியா 1ஆம் அதிகாரம் जकरिया का पहला अध्याय 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் पहले वचन से लेकर 6वें वचन तक அவர் மனம் திரும்புதலை பற்றி वो பேசுறார். मन फिराव के बारे में कहता है। அது எது வரைக்கும் கர்த்தர் பேசுறாரு? वो कब तक करता है? நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கை நாள் வரைக்கும் கர்த்தர் பேசிட்டு இருக்காரு. हम जो जी रहे हैं इस दिन तक बताता है। அதாவது 7ஆவது சபையை வைத்து பேசிட்டு वो இருக்கிறார். 7वें कलीसिया को भी रखकर बोलता है।